வணக்கம். நான் அனிதா சுரேஷ் உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன். அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனிதா சுரேஷின் சார்பாக. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன் டே ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கட்டளை மாரியம்மன் கோயில், அதாவது கோடந்தூர் கோயில் வந்து பக்கம்தான் இருந்துச்சுங்க. சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான், அவர், பாப்பா, தாத்தா, பாட்டி எல்லாருமே கிளம்பிட்டோம். கௌதம் எல்லாருமே. ஸோ போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா போகிற வழி எல்லாமே அவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் அதே சமயம் குளிராகவும் இருந்துச்சு. ஸோ போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் வந்து க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், வியாழன், ஞாயிறு அந்த டேஸில் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். மற்ற நாள் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்குமாமா. பட் எங்களுக்கு அது தெரில. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சரி மூணாறும் போயிடலாமேன்னு சொல்லிட்டு மேலே மூணாறு இருந்துச்சு. ஸோ மூணாறும் மேலே ஏறிட்டேங்க. அங்கே வழியும் பார்த்தா ரொம்ப ஜில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே போகிற இடத்துல நம்மளுக்கு கரெக்டான பிளேசஸ் எல்லாமே தெரில. ஸோ தெரிஞ்ச இடத்துல மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் கொண்டு போயிருந்தோம். அங்கேயே அரிசி பருப்பு சாதமும் அரசாணிக்காய் பொரியலும் அங்கேயே சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன சின்ன ஃபால்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பூநோம்பி. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கிறதா இருந்துச்சு. ஸோ அதுக்காக பூவெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பானையெல்லாம் வச்சு அந்த அடுப்பெல்லாம் கூட்டி அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டு பொங்கல் எல்லாமே அதில் தான் வச்சோம். பொங்கலும் நல்லபடியாக பொங்கி வந்துச்சு. ஸோ அதுவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி சாமிக்கு அந்த பொங்கலும் படைச்சாச்சுங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் தனியாகவும், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா யாராவது கூடவும், அது உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ராவல் நல்லாயிருக்கும். இந்த லைஃபுமே நல்லாயிருக்கும். அவங்ககிட்ட சொன்னால் நான் சரியாயிருவேன் அப்படின்னு நம்ம சொல்கிற நம்மளோட சேட்னஸ்லேயே இருக்கட்டும், நான் சொன்னால் நீ சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கிற ஹாப்பினஸ்லேயும் தான் நிறைஞ்சிருக்கு உண்மையான லவ்வும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். அனிதா சுரேஷ் எங்கூட ஒன்ஸ் அகெயின் மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனிதா சுரேஷின் சார்பாக.